வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். மாஷா டிசைன்ஸில் பிஸ்கட் நாட் அண்ட் இதில் 3 நாட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். பிஸ்கட் நாட், அடுத்து பாக்ஸ் நாட், அடுத்து நார்மல் கிராஸ் நாட். இந்த 3 சேர்த்து நம்ம இந்த கூடையில் பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு ஃப்ளாரல் டிசைன் கிடைக்கும், ஒரு பூ டிசைன் மாதிரி கிடைக்கும் நடுவில் போட்டிருக்கிறது. நீங்கள் நடுவில் மட்டும் போடலாம், நான் சென்டராக பார்த்து போட்டிருக்கேன். இதே நீங்கள் ஃபுல்லாக கூட முழுக்கவும் போடலாம். கூட முழுக்க போடணும் அப்படின்னா நம்ம இந்த சைட்லாம் பிரித்து விட்டுட்டு போட வேண்டியிருக்கும். இந்த சைடு இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த சைட் போடும்போது நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுவே நீங்கள் கீழேருந்தே போடணும்னு விரும்புனீங்கன்னா நம்ம இங்கே கார்னர் டர்ன் பண்ணும்போது இந்த சைட்லாம் பிரித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா போட வேண்டியது இருக்கும். அதை விட நம்ம இப்படி போட்டது நல்லாயிருக்குன்னு நான் இப்படியே போட்டுட்டேன். ஃபுல்லாகவும் போடலாம். இதில் நான் கொஞ்சம் தூரம் போட்டிருக்கேன் பாருங்க, போட்டு ஸ்டாப் பண்ணியிருக்கேன். இதே நீங்கள் இந்த டிசைனை மேலே வரவும் கொண்டு வரலாம். இப்போ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதில் ஹேண்டில் நான் டபுள் கலரில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் ஒயர் அதிகமாக இருந்ததுன்னா டபுள் கலர் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை ஒயர் கம்மியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் சிங்கிள் கலர் யூஸ் பண்ணுறது நல்லது. முறுக்கு கைப்பிடி போட்டிருக்கேன். 8 அடியில் 48 பீஸ் ஒயர் கட் பண்ணிக்கோங்க. எல்லோவில் 24 பீஸ், 24 பீஸ், 8 அடியில் 8 ஸ்கேல் கட் பண்ணிக்கோங்க. அதே போல் ரெட்டில் 8 அடி கட் பண்ணிக்கோங்க. இதுலேயும் 24 பீஸ் கட் பண்ணணும், இதுலேயும் 24 பீஸ் கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு எல்லா ஒயர்ஸையும் நம்ம இதே போல் நாட் போட்டு வைக்கணும். இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம நாட் போட்டு வச்சுக்கணும். மொத்தம் நமக்கு 48 பீஸ் வரும். எப்படி நாட் போடுறதுன்னு சொல்கிறேன், ஒரு சாம்பிளுக்கு நான் காமிக்கிறேன். ஏற்கனவே நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன், இருந்தாலும் திரும்பவும் ஒருக்கா சொல்லி கொடுக்குறேன். எல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீஸ் எல்லாத்தையும் இதே போல் நம்ம நாட் போட்டுக்கணும். நாட் போட்டுட்டு 2 பக்கமும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஈக்குவலாக இருந்ததுன்னா கரெக்ட், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் சரி பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மேலே கீழே வந்ததுன்னா சரி பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி நம்ம சரி பண்ணி எல்லா வயசையும் நம்ம நாட் போட்டு வைக்கணும். இதில் 12 பீஸ் நாட் கிடைக்கும். அதே போல் இதில் 12 நாட்ஸ் கிடைக்கும். க்ரீனில் 12 நாட்ஸ், எல்லோவில் இல்லை ரெட்டில் 12 நாட்ஸ், எல்லோவில் 12 நாட்ஸ் கிடைக்கும். இப்போது இந்த 2 வயரையும் சேர்த்து நம்ம எப்படி நாட் போடுறதுன்னு பார்ப்போம். ரெண்டு எல்லோ கலர் வயர் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 2 வயரையும் சேர்த்து நம்ம நாட் போடணும். திரும்ப 2 ரெட் கலர் வயரை சேர்த்து நம்ம இதே போல் நாட் போடணும். போட்டாச்சு. திருப்பியும் போட்டுக்கோங்க. இப்போ எல்லோ 2 சேர்த்து போட்டிருக்கோம். இந்த இடத்துல மறுபடியும் என்ன செய்யணும், ரெட் கலர் சேர்க்க போகிறோம். ஒரு ரெட் கலர் வயரை சேர்க்கணும். அதுக்கு அடுத்து மறுபடியும் 2 ரெட் கலர், அடுத்து ஒரு எல்லோ கலர், 2 எல்லோ கலரை சேர்த்து நாட் போடணும். இந்த நாட் போட்டுட்டு அதுக்கடுத்து அதை நம்ம எல்லோவில் ஜாயின் பண்ணிடணும், சேர்த்துடணும். இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி எல்லா வயசையும் நம்ம ஜாயின் பண்ணணும். எல்லோ 2, ரெட் 2. இப்போ எல்லோவையும் ரெட்டையும் சேர்த்து ஒரு நாட் போடுறோம். இப்படியே நம்ம எல்லா வயசையும் ஜாயின் பண்ணணும். லாஸ்ட்டாக நம்ம ஜாயின் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு ரெட் ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி லாஸ்ட்டாக ஒரு ரெட், இந்த பேட்டர்னில் நம்ம ஜாயின் பண்ணணும். இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் ஃபஸ்ட்டு 2 எல்லோ ஜாயின் பண்ணியிருக்கேன், அடுத்து 2 க்ரீன், அடுத்து 2 எல்லோ, அடுத்து 2 க்ரீன். இந்த இடத்துல நமக்கு ஒரு ரெட் மட்டும் சேர்க்கணும். நான் ஃபஸ்ட்டே சேர்த்துடுறேன். லாஸ்ட்டு சேர்த்தாலும் தெரியும், ஃபஸ்ட்டு சேர்த்தாலும் தெரியும். நான் ஃபஸ்ட்டே சேர்த்துடுறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் சேர்க்கும்போது ஒரு ரெட்டில் ஆரம்பிக்கிறோம் பார்த்தீங்களா, இதுதான் நமக்கு ஸ்டார்டிங். இந்த ரெட் தான் நமக்கு சென்டர் லைன். ஃபினிஷிங்லேயும் உங்களுக்கு ஒரு ரெட்டில் ஃபினிஷ் ஆகும். இதுதான் நமக்கு ஃபஸ்ட் லைன். இதை நம்ம சென்டர் லைனை இப்படி ஒரு முடிச்சு போட்டு வச்சிட்டிங்கன்னா இதுதான் சென்டர்னு நமக்கு தெரிஞ்சிடும். இப்படி முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. இனிமேல் நம்ம வழக்கம் போல் ஒரு ரெட், 2 எல்லோ, 2 ரெட், அடுத்து 2 எல்லோ, 2 ரெட், 2 எல்லோ. இதே பேட்டர்னில் நம்ம அவ்வளோ வயர்ஸையும் ஜாயின் பண்ணி கொண்டு வந்துட்டு லாஸ்ட்டாக இப்போ நம்ம ஈக்குவலாக தான் கட் பண்ணியிருக்கோம். அப்போ ஒரு ரெட் நமக்கு மிச்சமாக இருக்கும் லாஸ்ட்டில். அந்த ஒரு ரெட்டை லாஸ்ட்டாக நம்ம ஜாயின் பண்ணணும். வயர்ஸ் எல்லாமே நம்ம ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா ரெட்,
2 எல்லோ 2 ரெட் இதே பேட்டர்னில் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணி லாஸ்ட்டாக ஒரு எல்லோவில் கொண்டாந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து நம்ம கிராஸ் நாட் போட்டு அப்படியே இங்கே வர கொண்டு வந்தோம்னா நமக்கு எத்தனை நாட்ஸ் வருது பாருங்கள். இந்த சென்டர் லைனை நம்ம சேர்க்கக்கூடாது. இதை விட்டுட்டு 1 2 3 4 5 6 7 8 2 ரெட் வரும்போது நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். 8 நாட்ஸ் இங்கே இருக்கும். சென்டரை நான் கவுண்ட் பண்ணல. இதை விட்டுட்டு நம்ம 8 நாட்ஸ் வர போடணும். இங்கே 8 நாட்ஸ் வர போடணும். நான் ஒரு பக்கம் போட்டுட்டேன். இப்போ ரெண்டாவது பக்கம் பாருங்கள். இப்போ தான் போட போகிறேன். கிராஸ்லேயே நம்ம நாட் போட்டு கொண்டு வரணும், அவ்வளோதான். இதே மாதிரி இந்த பக்கமும் 8 நாட்ஸ் வளர்றது வரை நம்ம கொண்டு போகணும். நம்ம போட்டுகிட்டே போகும்போது 8 நாட்ஸ் வரும், அது வரை நம்ம போடணும். இந்த ஒயர் ரெண்டும் சேமாக வரும்போது நமக்கு ஸ்டாப் ஆகிடுது. இதுக்கடுத்து நமக்கு போட இடம் இல்லை. இதுக்கடுத்து நம்மளால் போட முடியாது. அப்போ நம்ம இப்படியே என்ன செய்யணும், ட்ராவல் பண்ணி கொண்டு வந்து இங்கே ஃபினிஷ் பண்ணணும். திரும்ப இந்த 2 வயசையும் ஜாயின் பண்ணி அப்படியே ஒரு லைன், அதுக்கடுத்து இன்னும் ஒரு லைன், இப்படியே நம்ம என்ன செய்யணும், நான் ஜாயின் பண்ணி கொண்டு வந்துட்டேன் பாருங்கள். இப்படியே வரும். இந்த கிராஸில் இந்த வயர்ஸ் எல்லாம் ஒன்று போல் நிற்கும். இதெல்லாம் நம்ம நாட் போட முடியாது. அதனால் நமக்கு கரெக்டாக வர்றது வர 8 நாட்ஸ் வர்றது வரை நம்ம போடணும். 1 2 3 4 5 6 7 8 நாட்ஸ் வந்துட்டு பாருங்கள். இதே மாதிரி இந்த பக்கமும் முக்கோணம் மாதிரி வரும். அந்த சரிவாக வரும்போது 8 நாட்ஸ் வர்றது வரை நம்ம போட்டுட்டு ஸ்டாப் பண்ணிடணும். அதுக்கடுத்து நம்ம கார்னர் திருப்பணும். சென்டர் லைன் நம்ம ரெட் கலரில் போட்டுக்கோம் பாருங்கள். அதில் இருந்து அதை விட்டுட்டு இந்த சென்டர் லைனை விட்டுட்டு ரெட் கலர் பாருங்கள், அதை விட்டுட்டு 1 2 3 4 5 6 7 8 இந்த 2 ரெட் வருது வரை நம்ம போடணும். 7 and 8 அது வர்றது வரை எல்லா பக்கமும் அதே மாதிரி நம்ம போட்டு ஃபினிஷ் பண்ணி வச்சுக்கணும். இங்கேயும் கால்குலேட் பண்ணிங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 வர்றது வரை போட்டுணும். போட்டு முடிச்சுட்டு இங்கேயும் அதே மாதிரி போட்டு ஸ்டாப் பண்ணிடணும். நான் கூடுதலாக போட்டிருக்கேன், இதை கணக்கில் எடுக்காதீங்க. கரெக்டாக நமக்கு அந்த ரெட் கலர் பூவோட ஸ்டாப் பண்ணிடணும். ரெட் கலரில் 2 வருது பாருங்கள், அது வரை நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். இந்த இடத்துலையும் அப்படி எல்லா பக்கமும் நம்ம ஒன்று போல் வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அடுத்தாப்புல போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த 2 ரெட் வருது பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் நம்ம கார்னர் டர்ன் பண்ண போகிறோம். இதே போல் அந்த 2 ரெட் வரக்கூடிய இடத்துல எல்லாம் நம்ம கார்னர் டர்ன் பண்ணிடணும். இப்படியே நம்ம என்ன செய்யணும், அந்த மீதம் இருக்கிற 3 கார்னர்ஸையும் டர்ன் பண்ணணும். இந்த ஒரு கார்னர் டர்ன் பண்ணியிருக்கோம். சேம் இந்த 2 வயரை வச்சு இங்கே கார்னர் டர்ன் பண்ணணும். அதே போல் இங்கே, அதே போல் இங்கே, இப்படி நம்ம 4 பக்கமும் கார்னர் டர்ன் பண்ணிடணும். 4 பக்கமும் நம்ம கார்னர் டர்ன் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 லைன் மட்டும் நம்ம வளர்த்துக்கலாம். அது வரை ஒன்று போல் வளர்த்து கொண்டு வருவோம். அதை வளர்த்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம டிசைன் போட ஆரம்பிக்கலாம். ஏன்னா ரொம்ப கீழே உங்களுக்கு டிசைன்ஸ் அவ்வளோவா தெரியாது. ஸோ நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இடத்துல நம்ம டிசைன் போட வேண்டாம். அதனால் ஒரு 2-3 லைன் நம்ம வளர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம டிசைன் போட ஆரம்பித்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் 2 லைன் போட்டிருக்கேன். இதோட நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்து உங்களுக்கு அந்த சைட் போடுவேன். இப்படி நம்ம என்ன செய்யணும், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொண்டு வரணும். இதுக்கடுத்து நம்ம போடணும். இனிமேல் நம்ம டிசைன் போடும்போது இந்த இடத்த பார்த்துக்கலாம். அது வரை நம்ம என்ன செய்யணும், ஒன்று போல் வளர்த்து கொண்டு வரணும். இந்த இடம் வேணும்னா நீங்கள் இந்த இடத்த பிரித்து விட்டுட்டு போடணும்னாலும் போடலாம், அல்லது அப்படியே அது இருக்கட்டும். இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் நமக்கு டிசைன் வராது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சைடில் போகிறதுனால ஒன்றும் அவ்வளோவா தெரியாது. அதனால நம்ம என்ன செய்யணும், வேணும்னா பிரித்து விட்டுட்டு போட்டுக்கோங்க. இப்போது இந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு 3 அல்லது 4 நாட் கிட்ட நம்ம ஒன்று போல் வளர்த்து கொண்டு வந்துட்டோம்னா ஒரு கால் கூட கிட்ட வளர்ந்த மாதிரி இருக்கும் நமக்கு. அதாவது பேஸ்லேருந்து கொஞ்சம் மேலே எழும்புனாப்புல இருந்ததுக்கப்புறமா நம்ம டிசைன் போட்டால் நல்லாயிருக்கும். இல்லை ஸ்டார்டிங்லேயே நான் டிசைன் போடணும் அப்படின்னு விரும்புகிறீங்க, டிசைன் போடணும் நீங்கள் விரும்புனா நீங்கள் கீழே இருந்தே கொண்டு வரலாம். இப்போ நான் நார்மல் நாட் போட்டு கொண்டு வரேன் மேலே, அதாவது கிராஸ் நாட் போட்டு கொண்டு வரேன். இதுக்கு பதிலாக நீங்கள் நான் சொல்கிற டிசைன் நாட்டை கீழே இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம், உங்கள் விருப்பம் போல். கீழே டிசைன் தெரியாது அப்படிங்கிறதுனால நான் அந்த இடத்த லீவ் பண்ணிவிட்டு அந்த இடத்த நார்மல் நாட் அதாவது கிராஸ் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நான் டிசைன் போட போகிறேன். இதோட நான் ஸ்டாப் பண்ணிடுவேன். 2 எல்லாம் வருது பாருங்கள், இதுவரை நம்ம போட்டு முடிச்சுக்கலாம். இந்த அளவுக்கே நம்ம என்ன செய்யணும், எல்லா நட்ஸையும் போட்டு கொண்டாந்து ஸ்டாப் பண்ணி வச்சுக்கணும். நான் போடுற மாதிரி போடுறாங்க அப்படி போட்டு கொண்டாங்க. இப்படியே நம்ம ஸ்டாப் பண்ணி கொண்டு வந்துடுவோம். இது கூட வேண்டாம், இந்த எல்லோ வேண்டாம். ஒரே மாதிரி வளர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம டிசைன் போடும்போது சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்படி வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இதுவரை நம்ம கூட வளர்க்கும்போது இதே மட்டத்துக்கு நம்ம ஒன்று போல் வளர்த்து கொண்டு வரணும். இதில் பாருங்கள், இப்போ இந்த இடத்துல வளர்த்துருக்கிறது உங்களுக்கு தெரியுதா பாருங்கள். இந்த ஒரு
டபுள் கலர் வந்து பார்த்தீங்களா எல்லோ அண்ட் ரெட்டில் வந்திருக்கு. சேம் இங்கே எல்லோ அண்ட் ரெட்டில். இதுக்கு அடுத்து மேலே வளர்த்துருக்கிறத நம்ம வேணும்னா இந்த நாட்ஸை பிரித்து விடலாம். அப்படி இல்லைன்னா இருக்கட்டும், இந்த ஒரு சின்ன டிசைன் தானே போனால் போட்டோன்னு விட்டுடலாம். விட்டுட்டு இதே அளவுக்கு நீங்கள் எல்லா பக்கமும் போட்டு ஃபினிஷ் பண்ணி கொண்டு வந்துருங்க. ஒரு எல்லோவில் ஃபினிஷ் ஆகிருக்கா, அடுத்து உங்களுக்கு இந்த நாட்டில் ஃபினிஷ் ஆகும், அதுக்கு அடுத்து ரெட்டில் ஃபினிஷ் ஆகும். இப்படியே நமக்கு சுற்றி நம்ம போட்டு கொண்டு வரணும். இந்த இடத்துலையும் அப்படி தான். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த லைன் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டிசைன் வளர்க்குறத பற்றி பார்க்கலாம்.